கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த நாள் முதல் கொண்டு எகிப்தும் எகிப்தினுடைய அடிமைத்தனமும் இஸ்ரவேலுடைய பிரயாணங்களும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர்கள் அடிமைத்தனத்தில் 400 வருஷங்கள் கஷ்டப்பட்டாங்க, முறையிட்டாங்க. அதன் பிறகு கர்த்தர் அவங்கள் சத்தத்தை கேட்டார். எகிப்தில் என் ஜனங்கள் படுகிற வேதனையை பார்த்தேன், அவர்களின் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் கண்ணீரை கண்டேன். ஆகையால் நான் அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிறதான விசாலமும் நலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். அப்படி சொல்லித்தான் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார். முதலாவது, எகிப்தில் இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்து எவைகளுக்கு அடையாளமாக இருக்கு? ஒன்று, எகிப்து பாவத்துக்கு அடையாளமாக இருக்கு. ரெண்டாவது, அடிமைத்தனத்துக்கு அடையாளமாக இருக்கு. மூன்றாவது, வசைச்சொல், அதாவது பழமொழி சொல், அதற்கு அடையாளமாக இருக்கு. இந்த காரியத்தில் இருந்தாலும் நாம் வெளியே வந்தால் தான் எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்காக அடையாளம். பாவம் அப்படி சொன்னால் ரொம்ப கொடூரமான காரியங்களும் அதுவும் இதுவும் அப்படி போகாமல் சாதாரணமான நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான அன்றாட ப்ராக்டிக்கலாக நம்முடைய கிரிகையில் நடக்கிறதான பாவங்கள் கூட இந்த எகிப்துக்கு அடையாளமாக இருக்கும். அது சின்ன 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 பாவங்கள் தான். அதிலிருந்து கூட நாம் என்ன செய்யணும்? வெளியே வரணும். முதலாவது, எகிப்து பாவத்துக்கு அடையாளமாக இருக்குது. அது என்னென்ன அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். யூதாவுடைய புஸ்தகம் 11வது வசனத்தை வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலி இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த இடத்துல ஒரு பாவத்தை குறித்து பேசுறோம். கோரா எதிர்த்து பேசின பாவம். இல்லை கொஞ்சம் குறை. இப்போ நம்ம மனசில் தோணும், எதிர்த்து பேசுறது பாவமா? பிள்ளைகள் பெற்றவங்களை எதிர்த்து பேசுகிறாங்க, மனைவி புருஷனை எதிர்த்து பேசுகிறாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் எதிர்த்து பேசுகிறதான அனுபவங்களோடு சகோதரன் சகோதரி எழுத்து பேசிக்குவாங்க. எல்லா இடங்கள்லையும் இது சர்வசாதாரணமாக நடக்கிறதான ஒன்று தான். இந்த இடத்துல சொல்லப்பட்டதான காரியம், எதிர்த்து பேசி அவர்கள் பாவத்தில் விழுந்து கெட்டு போனார்கள் அப்படி சொல்லியிருக்குது. இந்த பாவம் எது அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ சாதாரணமாக எதிர்த்து பேசுறது அதெல்லாம் கூட எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் தேவனுடைய கணக்கில் வராது. எதற்கு விரோதமாய் நாம் எதிர்த்து பேசினா அது பாவமாக மாறும், அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல இவர்களுக்கு ஐயோ அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்குது. இப்போ யாரை குறித்ததாய் ஒரு காரியத்துக்கு ஐயோ அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு அப்படி சொன்னாக்கா அவர்களுக்கு மீட்பு இல்லை. வேதத்தில் ஐயோ அப்படி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு மீட்பு கிடையாது. பலியினாலும் காணிக்கினாலும் அவங்களுக்கு மீட்பு இல்லாமல் போயிடும். அப்போ இவர்களுக்கு ஐயோ அப்படி சொல்லி இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, அப்போது காயினுடைய வழியில் நடந்ததான அவங்களுக்கு மீட்பு இல்லை. ரெண்டாவது, பிழையாம் விரைந்தோடி, வஞ்சகத்தில் விரைந்தோடி, அவங்களுக்கும் மீட்பு இல்லை. மூணாவது, கோரா எதிர்த்து பேசின பாவத்தில் விழுந்து கெட்டு போனார்கள்.
எதிர்த்து பேசின பாவத்தில் விழுந்து கெட்டு போனார்கள் அப்படி சொல்லி. இப்போ இந்த கோரா எங்கே பேசினா எதிர்த்து, யாரை எதிர்த்து பேசினா, அதுதான் நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த கோரா யார், இந்த கோராவு யாருன்னு நமக்கு தெரியணும். இஸ்ரவேல் எகிப்திலேருந்து பிரயாணப்பட்டு வராங்க. இஸ்ரவேல் எகிப்திலேருந்து பிரயாணப்பட்டு வராங்க. அவங்க எகிப்திலேருந்து பிரயாணப்பட்டு வரும்போது வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. வனாந்தரத்துக்கு வந்து நிறைய காரியம் நடந்துச்சு. அப்போது ஆண்டவர் என்ன செய்தார், ஜனங்கள் செய்கிறதான அக்கிரமத்தையும் பாவத்தையும் நிவர்த்தியாக்கும்படியாக ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். முத சீனாய் மலையில் வச்சு ஆசாரியர்களும் பிரமாணங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போது யாரை பிரித்து எடுத்தார் ஆசாரியர்கள் அப்படி சொன்னால், லேவியர்களை பிரித்து எடுத்தார். இந்த லேவியர்களை ஏன் ஆண்டவர் பிரித்து எடுத்தார் அப்படி சொன்னால், ஜனங்கள் மோசே மலை மேலே இருக்கும்போது ஆரோன் இடத்துல வந்து அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ, அவன் போய் 40 நாளாக வரலை, இரவும் பகலும் 40 நாளாக வரலை. அதனால் அவனுக்கு என்ன சம்பவித்ததோ அவன் நிச்சயமாக உயிரோடு இருக்க மாட்டான். ஏன் இவங்க அந்த தீர்மானத்துக்கு வந்தாங்க அப்படி சொன்னால், அவன் ஏறி போனதான அந்த சீனாய் மலையில் பயங்கரமான புகைக்காடும் பட்சிக்கிற அக்னியுமா இருந்தது. அது உள்ளே தான் அவன் போனான். நெருப்புக்குள்ளே உள்ளே போகும்போது எப்படி உயிரோடு இருப்பாங்க நம்ம நம்புவோமா? நாமளே அங்கே இருந்தால் நம்புவோமா? ஒரு ஆள் நெருப்புக்குள்ளே போகுது, புகைகிற அக்னி, பூமி அதிருது, அங்கேருந்து வர வர எக்கால சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, தூரத்தில் நிற்கிறவங்களுக்கு கேட்க முடியல. அவங்க தூரமாக ஓடி போய் ஆண்டவர் எங்களோடு பேசினா செத்துருவோம், மோசே எங்களோடு பேசுவாராக, மோசே பேசிட்டோம், ஆண்டவர் எங்களோட பேசவானா செத்துருவோம் அப்படி சொல்லி பயந்தவங்க. அப்போ அவ்வளோ பட்சிக்கிற அக்னியை பார்த்து தூரத்தில் இருக்கிறவங்களே பயப்படுறாங்க. அப்போ அந்த அக்னிக்குள்ளே அவன் போயிட்டான். போனவன் 1 நாள் 2 நாள் பார்த்தாங்க, 1 வாரம் பார்த்தாங்க, ரிட்டர்ன் வரல. இப்படி வராததுனால அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அதுக்குள்ளே போய் யாராவது உயிரோடு இருப்பாங்களா, அதனால் அவன் செத்துட்டான். அதனால தான் ஆரோன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன சம்பவித்ததோ, எங்களை நடத்தி வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியாது, அதனால் நீ என்ன செய், எங்களுக்கு முன்பாக நடக்கிறதான ஒரு தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்கு அப்படி சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதான ஒரு தெய்வம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தெரியும் நம்முடைய தேவன் உருவமற்றவர் அப்படி சொல்லி. அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தாங்க, எகிப்தில் வந்து அடிமைகள் ஆனபோது 400 வருஷம் எகிப்தில் இருந்ததான 300க்கும் மேற்பட்ட தெய்வங்களையே பார்த்துட்டு வந்தாங்க. 300க்கும் மேற்பட்டதான தெய்வங்களையே பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ இவங்களுக்கு தன்னுடைய பிதாக்களுடைய தேவனுடைய காரியம் என்னன்னே தெரியாது. இப்போ இவங்க என்ன செய்தாங்க, தனக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை உண்டாக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி உண்டாக்குன்னு சொல்லும் போது ஆரோன் என்ன செய்தான், உங்களுடைய ஆபரணங்களை கழட்டி கொடுங்க அப்படி சொன்னான். அப்போ எல்லாரும் நகையை கழட்டி கொடுத்தாங்க. அதையெல்லாம் என்ன செய்தாங்க, ஒரு அச்சில் போட்டு பொன் கன்று குட்டி செய்தான். அவன் மோசைகிட்ட சொல்கிறான், நாங்கள் தங்கத்தெல்லாம் நெருப்பில் போட்ட நகையெல்லாம் ஒரு பொன் கன்று குட்டி அப்படியே வந்துச்சு. அப்படியே எப்படி வரும்? அவர்கள் அச்சில் ஊற்றி எடுத்தாங்கன்னு இன்னொரு இடத்துல இருக்குது. அப்புறம் தானாக வந்ததுன்னு அவன் சொல்கிறான். அவன் பயத்தில் அப்படி சொல்லியிருப்பான். இப்போது கன்றுக்குட்டி என்ன செய்தது, அச்சில் வார்ப்பித்த கன்றுக்குட்டி செய்தாங்க அப்படி சொல்லியிருக்கோம். வார்ப்பித்த கன்றுக்குட்டி. இப்போ வார்ப்பித்த கன்றுக்குட்டின்னா ஒரு அச்சில் போட்டு எடுக்கிறது தான் அது. இப்போ வார்ப்பித்த கன்றுக்குட்டி அவங்க என்ன செய்தாங்க, செய்து எடுத்தாங்க. ஏன் அவங்களுக்கு கன்றுக்குட்டியை செய்ய மனசில் தோணுச்சு? எகிப்தில் எவ்வளோ தெய்வங்கள் இருக்கும்போது கன்றுக்குட்டி எதுக்கு செய்யணும்? எகிப்தில் இருக்கிற அந்த தெய்வத்துக்கு பேர் என்ன, ஓப்புஸ் அப்படி சொல்லி கன்றுக்குட்டிக்கு பேர். ஏன் ஓப்புஸ் தெய்வத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்க? காரணம் என்ன? அதுதான் வழி பிரயாணத்துக்கு போகும்போது அதை தான் கொண்டு போவாங்க. வழி பிரயாணத்தில் அது வந்துச்சுன்னா தனக்கு ஜெயம் கிடைக்கும். 2வது யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்தில் அதை கொண்டு போனால் அது ஜெயம் கிடைக்கும். அதுதான் கன்றுக்குட்டி. மாடு கிடையாது, கன்றுக்குட்டி அப்படி தான் சொல்லுங்க. பொன் கன்றுக்குட்டியை செய்தார்கள் தான் சொல்லியிருக்கு. ஆகவே இப்படி ஒரு கன்றுக்குட்டி என்ன செய்தாங்க, அவங்க செய்தாங்க. செய்யும்போது கர்த்தர் மேலேருந்து சொல்கிறார், நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் ஜனம் தங்களை கெடுத்து கொண்டாங்க, நீ போ இறங்கி அப்படி சொன்னார்.
இப்போ அவனுக்கு பிரமாணமெல்லாம் எழுதி கொடுத்தார். அந்த பிரமாணத்தில் என்ன தான் எழுதி கொடுத்தார்? முதலாவது, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் அதுதான். அங்கே மேலே அவருக்கு என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. இங்கே பொன் கன்றுக்குட்டிக்கு பூஜை போட ஆரம்பிக்கிறாங்க. மேலே சொல்கிறார் என்னையன்றி. ரெண்டாவது சொல்கிறார், யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ உண்டாக்கவோ சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம் அப்படி சொல்கிறாரு. இவங்க இந்த நிர்வாணமாய் மாறுறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? நிர்வாணமாய் மாறுறாங்க. பலி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நிறைய பிரமாணங்களை ஆண்டவர் 10 பிரமாணங்களை கொடுத்தார். இந்த பிரமாணம் கொடுக்கும்போது கீழே கெட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஜனங்க. அதனால தான் சொல்கிறார், நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க, கெட்டு போயிட்டாங்க, ஓ கீழே அப்படி சொல்கிறார். இப்போ அவன் கீழே இறங்கி வந்து பார்த்தா பெரிய கன்றுக்குட்டி பயங்கரமான சத்தம் கேட்டுன்னு இருக்குது. இவன் மலையிலேருந்து இறங்கி வரும்போது அங்கே ஒருத்தன் நிற்கிறான். யாராவன்? அவன் தான் யோசுவா. யோசுவாவுக்கும் கீழே என்ன நடக்குதுன்னு தெரியல. யோசுவாவுக்கும் யோசித்து பாருங்க, மலை மேலே நம்ம இருக்கிறோம். நீங்கள் நைட்டில் இந்த மலைக்கு மேலே போனீங்கன்னா கீழே பயங்கரமான லைட்டெல்லாம் எரியுது, ரொம்ப அழகாக தெரியும். இப்போ மலை மேலேருந்து பார்த்தா கீழே என்ன நடக்குதுன்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த யோசுவாவுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? மோசே இறங்கி வந்த உடனேயும் கீழே என்ன நடக்குது, ஒரே இறைச்சலின் சத்தமாக கேட்குது. அபதொனியா ஜெயதொனியா அப்படி சொல்லி கேட்டான். யோசித்து பாருங்க, அவன் பாதி மலைக்கு கீழே இருக்கிறான், மலை உச்சியில் கூட கிடையாது. பாதி மலைக்கு கீழே இருக்கிறவனுக்கு கீழே அந்த அந்த மலை கரையில் இருக்கிறதான கீழே இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போயிடுமா? மேலே இருந்தால் தான் கீழே எல்லாமே தெரியுமே. அப்போது ஜெயதொனியா அபதொனியா அப்படின்னு கேட்கும்போது அது அபதொனியும் இல்லை ஜெயதொனியும் இல்லை, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்ட ஆரவார சத்தம். அப்போ அங்கே என்ன இருந்திருக்கும்? மேகத்தினால் மூடப்பட்டிருந்துச்சு, அந்த கரும்புகையினால் மூடப்பட்டிருந்துச்சு. இவர் அங்கே தான் உட்காந்துருந்தார். அதனால் அந்த கரும்புகையில் கீழே தெரியல. இப்போ மோசே வந்து தான் சொல்கிறான். இப்போ அவங்க கீழே இறங்கி வந்தாங்க. கீழே இறங்கி வர தான் ஜனங்கள் ஒரே கூட்டம் கூடி பயங்கரமாக ஆடி பாடி பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்தாங்க? மோசே கையில் தேவன் எழுதி கொடுத்த அந்த கையில் கொண்டு வந்த அந்த 10 பிரமாணத்தையும் தீக்கி போட்டு உடச்சிட்டான். எது மேலே போட்டான்? அந்த கன்றுக்குட்டி மேலேயே போட்டு உடச்சிட்டான். அப்போ என்ன சம்பவிச்சது? அவன் சொல்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? லேவி வராங்க. லேவி என்ன செய்தாங்க? மோசே பக்கத்தில் வந்தாங்க. நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பீர்களானால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, இவ்வளவு கேவலமாய் நடந்த ஜனங்களை தாயினும் பார்க்கக்கூடாது, சகோதரனும் பார்க்கக்கூடாது, தங்கச்சியும் பார்க்கக்கூடாது, மனைவியும் பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் வெட்டி போடும் அப்படி சொல்லிட்டேன். உடனே என்ன செய்தாங்க? இந்த லேவியர்கள் போய் ஒவ்வொரு வீட்லேயும் சங்காரம் நடந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாரையும் வெட்டினானுங்க. அண்ணன் தம்பி தகப்பன் தாய் யாரையும் பார்க்கல, எல்லாரையும் வெட்டிட்டாங்க. ஏறக்குறைய 3000 பேரா செத்து போனாங்கன்னு நினைக்கிறேன். 1000 பேரா 3000 பேரா தெரியல. எந்த வசனமா? 32வது அதிகாரம் 28வது வசனம். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். 3000 பேர் விழுந்தாங்க. 3000 பேரை வெட்டி போட்டு வந்துட்டாங்க. இவங்க 3000 பேரை வெட்டி போட்டுட்டு வந்ததுனால ஆண்டவர் சொன்னார், லேவி எனக்காக பக்தி வைராக்கியம் காட்டினபடினால், லேவியர்கள் எனக்காக பக்தி வைராக்கியம் காட்டினபடினால் இனி என்ன செய்யக்கூடாது? இவர்களுக்கு இஸ்ரவேலில் சுதந்திரம் கிடையாது, இஸ்ரவேலில் சுதந்திரமும் காணியாட்சி கிடையாது, நான் தான் இவங்களுக்கு சுதந்திரம் அப்படி சொன்னார். அப்போ எல்லாருக்கும் காணியாட்சி பிரித்து கொடுக்கும்போது லேவியர்களுக்கு பிரித்து கொடுக்கல. லேவியர்களுக்கு மொத்தம் 14 பட்டணங்களை பிரித்து கொடுத்தாங்க. 14 பட்டணங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்கள் லேவியர்கள் இருப்பாங்க. அவங்கள நியாயம் விசாரிக்க முடியாது, அது இப்படி தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு. 12 பட்டணத்தில் 16 பட்டணம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. 12 கோத்திரம், அதில் 11 கோத்திரம் தான் பிரித்தாங்க. ஏன்னா லேவியர் ஒரு கோத்திரம், லேவியர் கிடையாது. அந்த 11 கோட்டத்தில் 14 பட்டணத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்க இடத்துல. இப்போ அந்த லேவியர்கள் தனி பிரிக்கப்பட்டாங்க.
அதன் பிறகு என்ன பண்ணார் ஆண்டவர், இவர்கள் செய்த காரியத்தை கண்டித்து உணர்த்தணுமே அப்படி சொல்லி இந்த லேவியர்கிட்ட தான் ஆசாரியர்கள் எடுத்தார். ஏன்னா நானே உனக்கு சுதந்திரம்னு சொன்னாரே, அதனால் இவங்க தாய் தகப்பன் அண்ணன் தம்பி யாரையும் பார்க்க மாட்டாங்களே, பக்தி வைராக்கியம் இருக்குது, அதனால் இவங்க தான் எனக்கு ஆசாரியனாக இருக்கணும் அப்படி சொல்லி ஆசாரியர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஆரோன் வந்தான். யோசித்து பாருங்க, ஆரோன் தானே இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து 3000 பேர் சாவறதுக்கு காரணமாக இருந்தான். மாடு செய்தது அவன் தானே, கண்ணுக்குட்டி செய்தது அவன் தான், இவ்வளோ பெரிய அழிவுக்கு காரணம் முதல் அவன் தான். ஆனால் ஆண்டவர் அவனை தூக்கி பிரதான ஆசாரியனை மாற்றி விட்டார். கேள்வி வரும் இல்லையா நம்மளுக்கு, ஏன் அவன் இவ்வளோ பேர் செத்ததுக்கு காரணமானவன் அவன் தான். அவங்கெல்லாம் வந்து கேட்கும் போது இவன் என்ன சொல்லியிருக்கணும், போன மோசைக்கு என்ன சம்பவிச்சதோ நீங்கள் எப்படி சொல்லலாம், வரலாம் கொஞ்சம் கூட காத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை விக்கிரகாராதனை பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவனை செய்து அவங்கள கொடுத்துட்டானே, மோசம் போக்குறதுக்கு கொடுத்துட்டானே. பிரியமானவர்களே, ஆண்டவர் லேவியை கூப்பிட்ட காரணம், ஆரோனுடைய குமாரர்களும் போனாங்க வெட்டுறதுக்கு, ஆரோனுடைய குமாரர்களும் போனாங்க. ரெண்டாவது, ஆரோன் எதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் இவ்வளோ பெரிய தப்பு செய்தவனே இருந்தாலும், ஏன்னா இந்த ஜனங்கள் மோசே போன அப்புறமா ஆரோனை தான் தலைவர் மாதிரி நினச்சி வந்து அவங்ககிட்ட தான் கேட்டாங்க. ஏன்னா மோசைக்கு அண்ணா வந்தான், எங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டாக்கு. அப்போ அவனுடைய எண்ணம் என்ன, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து இவங்க இந்த வனாந்தரத்தில் செதறி போயிடக்கூடாது, மறுபடியும் எகிப்துக்கு போயிட்டாங்களா என்ன பண்ணுறது, இப்போ இவங்களை இந்த பக்கம்தான் திருப்பணுமே தவிர இந்த பக்கம் திருப்பக்கூடாது அப்படின்றதான எண்ணத்தில் தான் அவன் கண்டுகுட்டி செய்தான். இல்லைன்னா அவன் பேசியிருக்கலாம், மோசேக்கு வல்லமை இருந்துச்சு, அவன் எதனா பண்ணால் நடந்துடும். ஆரோனுக்கு கிடையாது. ஆரோன் எதனா செய்தால் நடக்குமா, நடக்காதே. மோசைக்கு அப்புறம் யோசுவா கிட்ட தான் ஆண்டவர் பேசி, பாரா உன்னை இந்த ஜனங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யிச்சு, மோசைக்கு பயந்தது மாதிரி உனக்கு பயப்படுற பண்ண வைக்கிறேன் நான் அப்படி சொல்லி அந்த யோசுவாவுக்கு சொன்னார். மோசைக்கும் யோசுவாவும் அற்புதம் செய்தாங்க. ஏன்னா யோர்தானை பிரிக்கிற அளவுக்கு அவன் பண்ணிட்டான். யோசுவா இருக்கும்போது தான் யோர்தான் பிரிஞ்சது. அப்படியெல்லாம் பண்ணால் அற்புதம் அடையாளம் நடந்துச்சு யோசுவா கட்டியும். ஆனால் ஆரோன் மூலியமா எந்த அற்புதமும் நடக்கலையே, ஆரோன் மூலியமா எந்த அற்புதமும் நடக்கலை. ஜனங்கள் செதறி இந்த பக்கமும் போயிடக்கூடாது அந்த பக்கமும் போயிடக்கூடாது, முதல் செய்வோம் பின்னால் பார்த்துக்குவோம் அப்படின்றதான எண்ணத்தோடு தான் அவன் அதை செய்தான். ஜனங்களை பாவம் செய்யறதுக்கு அப்படி இல்லை, ஜனங்கள் செதறிடுவாங்கன்றதுக்கு தான் செய்தான். அது தேவன் அறிஞ்சிருந்ததுனால தான் கர்த்தர் அவனையே கூப்பிட்டார். இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம், தப்பு செய்தவன் இவன் செய்ததால் தான் 3000 பேர் செத்து போனாங்க, இவன் அமைதியாக இருந்துட்டானே, செய்து அவங்களுக்கு கொடுத்துட்டானே, இவன் தான் பாவம் செய்தான். ஒரு சில நேரங்களில் தேவன் கூட அவன் செய்ததை நல்லதாக நினைக்கிறாரு. தேவன் அவன் செய்ததை கூட நல்லா தான் நினச்சி அவனை பிரதான ஆசாரியனை கொண்டு வந்துட்டாரு. யோசித்து பாருங்க, மற்றவர்கள் பாவம் செய்து 3000 பேர் செத்து போனாங்க. இந்த 3000 பேர் செத்து போனதுக்கு காரணமாக இருந்தவனை மற்றவர்களுடைய பாவத்தை சுமக்கிறவனா மாற்றி விட்டார் ஆண்டவர். தான் மற்றவர்களுடைய பாவத்தை சுமக்கிறவனா ஆண்டவர் மாற்றி விட்டார். அது ஒரு பெரிய காரியம். சரி, இப்போது லேவியர்களை ஆசாரியனாய் மாற்றினார். லேவியர்களை ஆசாரியை மாற்றிட்டு இருக்கும்போது இந்த லேவி குடும்பம் இருந்துச்சுல்ல, இந்த லேவி குடும்பத்தை பின்தொடர்ந்து வரும்போது அந்த லேவி குடும்பத்து வழியாக வந்தவங்க தான் யார், இந்த கோராகு. எதிர்த்து பேசின பாவத்தில் விழுந்து கெட்டு போனார்கள் அப்படி சொல்லியிருக்குது. இவங்க எங்கே வராங்க, லேவி வம்சத்தில் வராங்க. இப்போ லேவி வம்சத்தில் வரும்போது ஆண்டவர் ஆசாரியனெல்லாம் உண்டாக்கிட்டார். ஆசாரியனை உண்டாக்கும் போது இந்த லேவிங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பேர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நானும் லேவி தான், ஏன் நான் இந்த உத்தியோகத்தை செய்யக்கூடாது, நாங்களும் செய்வோம் அப்படி சொல்லி எதிர்த்து பேசி போராடுறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தார், இவங்க என்ன, நான் அழைத்து தெரிந்து கொள்ளணும் இல்லையா, ஒரு ஆளை எனக்குன்னு நான் அழைத்து, இவங்க லேவியாக இருந்தால் கூட நான் அழைத்து தெரிந்து கொள்ளணும், நான் அழைக்காத முன்னே இவங்க ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க. இப்போ மோசே சொல்கிறாரு, அவங்க புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காரியம் பண்ணு. இப்போ நான் பேசினா கூட கேட்க மாட்டாங்க, அவங்க எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மனதெல்லாம் கடினமாக இருக்கும். இப்போ நம்மளே பேசினா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கிரிகை மூலியமாக காட்டணும். அதனால் என்ன செய், எல்லா லேவியர்கள் வந்திருக்கிறதான அத்தனை பேரும்
250 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 250 பேர் எல்லாம் கோத்திரத்துடைய கோலையும் கொண்டு வா, இந்த கோராகுடைய கோலையும் கொண்டு வா, எல்லாரும் கோலையும் கொண்டு வா, அவங்கவுங்க பேர் எழுது அப்படி சொன்னார். எல்லாத்தையும் எழுதி என்ன செய்தாங்க, உடன்படிக்கை பெட்டியில் நைட்டு வச்சாங்க. வச்சு காலையில் வந்து பார்க்கும்போது ஆரோனுடைய கோல் மாத்திரம், அது வாதுமை மரம் உடைய இலம் வந்து காய் காத்து பூ பூத்து இருந்துச்சு, இளைஞல் வெட்டி எல்லாம் செய்து இருந்துச்சு. இப்போ என்ன நடந்துச்சு, அங்கே இந்த செத்த மரம் இப்படி பாருங்க, அவன் கோல் அதில் இதெல்லாம் நடந்த உடனே அதுக்கப்புறம் இவங்க அமைதியாக போயிட்டாங்க. எல்லாருடைய தூப கலசத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க, எல்லாருடைய தூப கலசத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்தாங்க, இவங்களோட போராட ஆரம்பித்தாங்க. அடிக்கடிக்கு இவங்க எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போதெல்லாம் இவங்க எதிர்த்து பேசினாங்க. அதனால் 16வது அதிகாரம் வரும்போது அது ரொம்ப அதிகமாக ஆச்சு. என்னாகாமம் 16வது அதிகாரம் 1-2 வாசிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகி என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி பாருங்க, மோசேக்கு முன்பாக எழும்பி. இப்போ இவங்க தனியாக வரல, ரூபன் கோத்திரத்தில் இருக்கிற கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலையே கிடையாது. ரூபன் கோத்திரத்துக்கெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் எதுக்கு வேலை, அவங்க லேவியும் கிடையாது. இப்போ ரூபன் கோத்திரத்தில் கொஞ்சம் பேர் கூப்பிட்டுக்கிட்டாங்க. பிரபலமாக அங்கே யாரெல்லாம் இருந்தாங்களோ பெரிய பெரிய ஆட்கள், விஷயம் தெரிஞ்சவர்கள், அவங்கெல்லாம் பேசினா அமைதி ஆகிடுவாங்க, அப்படிப்பட்டதான தலைவர்கள், இப்படிப்பட்ட பிரபலமாக இருக்கிற ஒரு 250 பேரை கூப்பிட்டாங்க. 250 பேரை கூப்பிட்டுட்டு நேராக வந்துட்டு மோசேக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன திடீர்னு மலை மேலே போயிட்டு வந்து புதுசாக நீ வந்து பிரமாணம் போட்டுனுக்கிற, நீ அதை செய்யக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லலாம், நீ எப்படி எங்களுக்கு சட்டம் போடலாம், நாங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைங்க தான், எங்கள் கூட தேவன் இருக்கிறார், எங்கள் கூட என் தேவன் பேசிகிட்டு இருக்கிறார், எங்கள் கூட தேவன் இருக்கும்போது நான் சபை பரிசுத்தமாக இருக்குது, ஆனால் நீ என்ன பண்ணுற, பரிசுத்தமாக இருக்கிற அந்த சபைக்கு மேலே உங்களை உயர்த்தி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படி சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. 3வது வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பார்த்தீங்களா, நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் எங்களோடு பேசுகிறார், இப்படி இருக்க பரிசுத்தமாக இந்த சபைக்கு விரோதமாக நீ எப்படி எழும்பலாம், பரிசுத்தமாக இருக்கிற இந்த சபைக்கு விரோதமாக நீ எப்படி எழும்பலாம், உன் இஷ்டத்துக்கு நீங்கள் அதை செய்யாத இதை செய்யாதன்னு இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்பினாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மோசையும் ஆரோனும் என்ன செய்தாங்க, ஐயோ நாங்களா பேசுகிறோம், இது எங்களுடைய வார்த்தையா, இல்லையே அப்படி சொல்லி முகங்குப்புற விழுந்தாங்க. அப்படின்னாக்கா யாருக்கிட்ட விழுந்தாங்க, படிமா 4வது வசனம். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான் அப்படி சொல்லியிருக்குது. எங்க விழுந்தான் அவன் முகங்குப்புற? பிரியமானவர்களே, வந்திருக்கிற இவங்க கால்களை தான் விழுந்தான். ஐயா, நான் ஒன்றும் இல்லை, உங்களை நடத்துறதுக்கு நான் யார், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. எப்பா, நான் வந்து என் இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லலை, கர்த்தர் எனக்கு என்ன கற்பித்தாரோ அதை தான்பா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிரு. அதாங்க முகங்குப்புற விழுது. எங்கே விழுந்தான், யார் காலில் விழுந்தான், எதனா போட்டிருக்கா? இவங்க இதை பேசி முடிக்கும் போது மோசே முகங்குப்புற விழுந்தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்க தவிர யார் காலில் விழுந்தான் அப்படி சொல்லலை. 5வது வசனம் படிங்க. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார், அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். இப்போ பாருங்க, இப்போ இவன் காலில் விழுந்துட்டு எழும்பி சொல்கிறான், கொஞ்சம் இருங்க அடையாளம் பண்ணுவார்,
கர்த்தர் யார் அவர் பக்கத்தில் வரணும், யார் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யணும், எந்த காரியத்தை பண்ணணும்ன்ட்டு அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் ஒன்றையும் வெளிப்படுத்தலை. நான் ஆரோனை கூப்பிட்டு இந்த வேலை செய் அப்படி சொல்லலை. அவங்க பிள்ளைங்களால நான் ஆசாரி நான் சொல்லலை. கர்த்தர் சொன்னதுனால தான் நான் செஞ்சேன். கர்த்தர் சொன்னதுனால தான் நான் செஞ்சேன். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, உன் இஷ்டத்துக்கு நீ செய்கிற, உன் இஷ்டம் போல் பண்ணுற, உன் இஷ்டம் போல் உபதேசம் பண்ணுற, உன் இஷ்டத்துக்கு நீ நடக்கிற. கர்த்தர் எங்கள் கூடயும் இருக்கிறார், நாங்களும் பரிசுத்தமானவங்க தான், ஏன் நாங்கள் இதை செய்யக்கூடாது, நாங்கள் ஏன் இதை செய்யக்கூடாது, அப்படி போகிறாங்க. பிரியமானவர்களே, அதுக்கு தான் அவங்க காலின் கீழ் இவன் விழுந்தான். மோசே எவ்வளோ பெரிய ஆள், இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் பேச முடியுமா, இவ்வளோ பெரிய சபையை நான் நடத்த முடியுமா, நான் ஒரு சாதாரண மனுஷனாச்சே அப்படின்னு அவங்க காலில் விழுந்துட்டான். அவங்க அந்த உணர்வு கூட இல்லாமல் போனாங்க. இப்போது கர்த்தருக்கே கோபம் வர ஆரம்பிச்சது. 20வது வசனம். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். பாருங்க, கர்த்தருக்கே கோபம் வர அளவுக்கு ஆக்கிட்டாங்க. கர்த்தர் ஆரோன்கிட்டையும் மோசைக்கிட்டையும் பேசுகிறார். பேசி இந்த சபையை விட்டு வெளியே போங்க, இந்த ஜனங்களை இந்த கும்பலை விட்டு நீ தனியாக பிரிஞ்சு வந்துரு, இவங்களை ஒரு நிமிஷத்தில் அதமாக்கி போடுறேன், நான் கொள்றேன் இவங்களை அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அந்த அளவுக்கு ஆண்டவரை டென்ஷன் ஆக்கிட்டாங்க. பிரியமானவர்களே, எதிர்த்து பேசினதான பாவம் அப்படி சொல்கிறது நான் என்ன, யாரோ வீட்டில் சண்டை போட்டு எதிர்த்து பேசுகிறதெல்லாம் இங்கே சொல்லப்படலை. ஒவ்வொரு நாளைக்கு 1000 வாட்டி எதிர்த்து பேசுகிறோம், எல்லா விஷயத்திலையும் 1000 வாட்டி எதிர்த்து பேசுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து பேசினா தான் பாவம். மற்றபடி நீ எதிர்த்து பேசுகிறதெல்லாம் பாவம்னா நம்ம எப்பயும் செத்துருவோம். யோசித்து பாருங்கள், எதிர்த்து பேசுகிறதெல்லாம் பாவம்னா இந்நேரம் அழிஞ்ச நாசமாக போயிருப்போம். ஆனால் சபையில் ஒரு வார்த்தை உண்டாகுது, தேவன் ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறார், அவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, அப்படி சொல்லும் போது அதை எதிர்த்து பேசும்போது அவங்களுக்கு கோபம் வருதோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் கோபப்படுறாரு. சாதாரணமான அற்பமான விஷயங்கள் தான், ஆனால் எவ்வளோ டேஞ்சராகி போய் முடியும் தெரியுமா. ஆண்டவர் கோபம் வந்ததால் தான் சொல்கிறாரு, அவங்க 2 பேரையும் பார்த்து இந்த சபையாரை விட்டு விலைக்கு போ, ஒரு நிமிஷத்தில் இவர்களை அதமாக்குவேன் அப்படி சொல்கிறாரு. 22. அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து. இப்போ யாருக்கு முன்னால முகம் குப்புற விழுறாங்க? முதல் முகம் குப்புற விழுந்தது மோசே மட்டும்தான். யாருக்கு கிட்ட காலில் விழுந்தான்? அந்த கோராகுடைய கூட்டத்தாருக்கு முன்னால காலில் விழுந்து தன்னை தாழ்த்தினான். எப்பா, நான் உங்களுக்கு மேலே உயர்ந்தவன் இல்லை, ஆண்டவர் எனக்கு சொல்கிறத தான் நான் செஞ்சேன். இப்போ ஆரோனும் மோசையும் ஊறாங்க முகம் குப்புற. இப்போ யாருக்கு முன்னால் ஊறாங்க? ஆண்டவர் காலில் ஊறாங்க. சாமி, இந்த ஜனங்களை நீ இவ்வளோ தூரம் கொண்டுட்டினா, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவங்களை அழிச்சிட்டினா, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவங்களை நாசம் பண்ணிட்டினா, நாங்கள் யாரை நடத்துறது? அதுக்காக வெளியே கொண்டு வந்தோம். அதுக்கு அந்த ஜனங்க அங்கேயே இருந்துட்டு போயிருக்கலாமே. இப்போ முகம் குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தன் எழும்பி என்னமோ பேசிட்டான். யாரோ ஒரு ஆள், யோசித்து பாருங்க, சபைக்குள்ள பிரச்சனை வருது அப்படி சொன்னா யாரோ ஒரு ஆள் தான் எழுமும். யாரோ ஒரு ஆள் இல்லாத பொல்லாத பேசும். அதோடு சேர்ந்து நிறைய பேர் மாட்டுவாங்க. எப்படி மாட்டாங்கன்னு தெரியுமா? ஒரு ஆள் எழும்பி ஏதாவது ஒரு காரியம் பேசுது அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க போய் அவங்களோட சேருவாங்க. ஆமாம், பண்ணுறதெல்லாம் மோசமாக தான் பண்ணுறாங்க இந்த பிரதர், இவர் எப்படியே விட்டு வைக்கக்கூடாது, எதனா பண்ணி தான் ஆகணும், எதனா செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் தான் அமைதியாக இருக்கீங்க, நானாக இருந்தால் விடமாட்டேன். என்ன எதனா பண்ணியிருந்தால் நான் ஒரே அடியாக பண்ணியிருப்பேன். எதனா என்ன எதுவும் பண்ணல, உங்களை தானே கேட்டார், நீங்கள் தான் அமைதியாக கிடக்குறீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் வாங்கி தலை குஞ்சின்னு உட்காந்துக்கிறீங்க. நானாக தான் இந்நேரம் ஒரு வழி பண்ணியிருப்பேன். அப்படி இப்படின்னு சொல்ல என்ன ஆகும்? ரேஸ் ஆகும், அவங்களுக்கு பயங்கரமாக ரேஸ் ஆகும். அப்போ சொல்லாதது செய்யாதது அது இது எல்லாம் கிளம்பி புகையாக வெளியே வரும். புகையாக கிளம்பி வரும், உங்களுக்கு தெரியாது. இப்படி தான் இந்த கோராகோட சேர்ந்தாங்க ஜனங்க. இந்த கோராக தானே எழுத்து பேசினான். அந்த 1வது வசனத்தில் எப்படி இருக்கு பாருங்க. கோராக தான் போய் மற்றவங்களெல்லாம் கூப்பிடுறான். 1வது வசனம் 16:1. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகி என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரன். இவனுக்கு தான் பிடிக்கல மோசையும் ஆரோனையும்.
மோசையும் ஆரோனையும் இந்த தனிப்பட்ட அந்த கோராவுக்கு தான் பிடிக்கல. யார் சபை வச்சு நடத்தினாலும் சரி, அந்த சபைக்குள்ள ஒரு ஆள் ஒரு காரியத்தை பிடிக்கல அப்படி சொன்னால் அது குரூப் சேர்க்கும். எடுத்தவனையும் சேர்க்காது. கொஞ்சம் கொஞ்சமாக குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்து அப்புறமா அந்த குற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்ல, இவங்க இப்படி பண்ணுறாங்க பாரு, இவங்க இப்படி பண்ணுறாங்க, மோசம் இப்படி பண்ணுறான், ஆரோன் இப்படி பண்ணுறான், நீங்கள்லாம் ரூபன் கோத்திரம், நீ தானே முதல் கோத்திரம், நீ தானே எங்கள் கோத்திரத்துக்கெல்லாம் தலைவன், நீ ஏன் இப்படி பார்த்துட்டு அமைதியாக இருந்தா எப்படி? அப்போ அவங்களுக்கு நானா பிரிவேன்? ஆமாம், நீ தானே முதல் பிறந்த ஆள், நீ தானே ரூபன் கோத்திரம், லூசு மாதிரி அமைதியாக இருக்கிற, வாயா என் கூட சப்பாட்டுக்காவது வரவேன்னா அப்படி சொன்ன என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. அப்போ அவருக்கு இப்போ ஒன்றுமே இல்லாத இருந்தவர் அவருக்கு கெத்தாயிடும். நான் தான் பழைய ஆளா? அப்போ நானும் இவ்வளோ நாள் தெரியாமல் உட்காந்துட்டேனே. நம்மள அவன் சப்போர்ட்டு கூப்பிட்றான், நம்ம தான் பெரிய ஆள் இல்லை, போய் தான் ஆகணும், நம்ம தானே ஃபஸ்ட்டு அப்படி சேருவாங்க. அப்போ நம்மளுக்கு நானே போய் பேசுனா செட் ஆகாது, நானே போய் இந்த காரியத்தை இதெல்லாம் பேசுனா செட் ஆகாது. அப்போ யார் பெரிய ஆள் சபைக்குள்ளே, யார் தாக் புக் தடாப்படான்னு வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் தானே சபையில் பெரிய ஆள், நீங்கள் பேசுனா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இது சும்மா உட்காந்துக்கிற ஆளை இது போய் தூண்டி விட்டோன்னு இவங்க என்ன பண்ணாங்க, ரேஸ் ஆகுறாங்க. இப்படி தாங்க சபையில் நடக்கும். இப்போ இவர் போய் ரூபன் கோத்திரத்தை கூப்பிட்டார். அடுத்தது படிமா. ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, இவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய ஆட்கள். இவங்க அத்தனை பேரும் இப்போ 100க்கு அதிபதி 1000க்கு அதிபதி அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்களா, கொஞ்சம் பேர் விசாரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி பிரபலமானவங்க, ஜமீன்தார் மாதிரி வசதி ஆனவங்க, பெரிய ஹை குவாலிட்டியில் இருக்கிறவங்க. கொஞ்சம் பணம் இருந்துச்சுனாவே நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. பணம் இருந்துச்சுனாவே தலையும் கிளியும் மேலே தானே போயிடும். கொஞ்சம் பணம் நம்மக்கிட்ட ஆளுக செய்யுது அப்படின்னாவே நம்ம எங்கே இருக்கிறோம் நம்மளுக்கே தெரியாது, காலெல்லாம் தரையிலே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சபைக்குள்ளே. பணம் கொஞ்சம் அதிகமாக நான் சபைக்கு கொடுக்குறேன், தசமாவும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன் நான் தான் அப்படி சொல்லிட்டு வர்றவங்க இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் இருக்குது சபையில். அப்போ இவங்கெல்லாம் இந்த சாத்தான், ஆபிரகாம் சாத்தான்ல நாத்தானா படிமா, அது மறுபடியும் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகி என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும். ரூபன் வம்சத்தாரைய சாத்தான், ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டான். இவங்களெல்லாம் கூப்பிட்டு 250 பேரை சேர்த்தான். எத்தனை பேரை? சும்மா இல்லை, 250 பேரை சேர்க்கிறான். 250 பேரும் சாதாரணமான ஆட்கள் இல்லை, எல்லாமே ஃபேமஸான ஆட்கள், எல்லாரும் ஃபேமஸான ஆட்கள். இப்படி ஃபேமஸான ஆளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்தால் தானே இப்போது இப்படி அவருக்கு முன்னால் வந்தோடனே மோசே என்ன பண்ணுவார்? இப்போது இவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்களே, சாதாரணமாக லே ஓடுறா அப்படி சொல்லலாம். சாதாரணமான ஆள் வரல, எல்லாம் பெரிய பெரிய டாப் லெவலில் வர்றாங்க. டாப் லெவலில் வரவங்கள நம்ம என்ன பண்ணோம், வாங்க சேர் போட்டு காப்பி கொடுங்க, டம்ளர்லாம் இல்லை கப்பலை கொடுங்க. டம்ளரில் கொடுத்தா இவங்க குடிக்க மாட்டாங்க, ஏன்னா பிரபலமான ஆட்கள். இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், கப்பலை தான் கொடுக்கணும். இப்போ அவங்க கப்பலை வாங்கி குடிச்சு நம்மளே ஏறி மேய்ச்சிட்டு போவாங்க. ஏன்னா பெரிய ஆட்கள். இப்படி தான், இப்படி கூடின கூட்டம் அது. இப்போ ஆண்டவர் கோபம் வருது. இப்போ ஆண்டவர் கோபம் வரும்போது ஆண்டவர்கிட்ட இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே செய்தது ஒருத்தன் தான், செய்தது ஒருத்தன், அவன் போய் இவ்வளோ பெரியும் கூப்பிட்டுக்கிட்டான். இப்போ செய்த ஒருத்தனை விட்டுட்டு இவ்வளோ பெரியும் அவங்க இல்லாமல் அவங்கள சேர்ந்ததான ஜனங்கள்லாம் அழிப்பிடும், அவங்களாம் அப்பாவி தானே. அதனால தான் இவங்க காலில் விழுந்த அவங்க மறுபடியும் கடவுள் காலில் விழுறாங்க. எதுக்காக? முகம் கொப்புற விழுறாங்க. பெரிய மாணவர்களே, ஒரு தவறு என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னாக்கா, நான் இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் நிற்கிறேன், அந்த ஆள் என்ன செய்யுது, என்னை தண்டிக்க வருது, மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி காலில் விழுந்துட்டு வச்சுக்கோ. இன்னும் அவன் யோசித்து பாருங்க, என்னடா காலில் விழுந்துட்டாங்க, மன்னிப்பு கேட்டு காலிலே விழுந்துட்டாங்க, இப்போ போய் இவங்களை அடிச்சு என்ன பண்ணுறது? சரி எழும்பு. அதான் முகம் குப்புற விழுது. இப்போ ஆண்டவர் முகம் குப்புற விழுந்து, அப்பா சாமி இறங்கு, ஒருத்தன் செய்த தப்புக்கு எல்லாரும் அடி பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ படிமா 22வது வசனம். அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, கோராகு, தாத்தான், ஆபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலங்களை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. 2 பேர் குடும்பத்தை சொல்கிறார். 3 பேர் அந்த ரோபன் கோத்திரம் எழும்புனாங்களே, அந்த கோத்திரத்தையும் இவங்க வீட்டையும் அவங்க வீட்டையும் விட்டு அவங்க வாசஸ்தலத்தை விட்டு வெளியே வாங்க, நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன் அப்படின்றார். ஏன்னா இவங்களை சும்மா மன்னிச்சு விட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, காலத்துக்கும் பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருப்பாங்க. காலத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் ஒரு புது காரியம் பண்ணிவிட்டு இவங்களை காலி பண்ணுறேன், அப்போ தான் சபை கொஞ்சமாவது பயந்து கொஞ்சமாவது மாறும் அப்படி சொல்லிட்டு ஒரு காரியத்தை பண்ணுறேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். என்ன காரியத்தை பண்ண போகிறாரு? உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான், அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். நல்லா கவனிங்க, மோசே உடனேயும் எழுந்து அப்படி சொல்லியிருக்க மாதிரி. எங்கேருந்து எழும்பி? இந்த வார்த்தையை சொல்கிற வரைக்கும் ஆண்டவர் காலை பிடிச்சி படுத்துட்டு கிடக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவரே ஒருத்தன் தப்பு செய்ததுக்கு இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம், இவங்கெல்லாம் ஏன் சாவணும்? எழுமி நின்று சொன்னாங்களா? முகம் குப்புற விழுந்த அப்புறமா எழுமி நின்று சொல்ல, படுத்துக்கிட்டே தான் சொன்னாங்க. ஆண்டவர் காலை பிடிச்சிக்கிட்டு, ஒருத்தன் தப்பு செய்ததுக்கு இவங்கெல்லாம் எதுக்கு ஆண்டவரை சாவணும் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் பார்த்தாரு, சரி எழும்பவே மாட்டானுங்களே, சரி அப்படின்னாக்கா இந்த குடும்பத்தை தள்ளு, இந்த குடும்பத்தை தள்ளி வச்சுட்டு நீ வெளியே வந்துடு, அவங்கள வெளியே வந்து நான் பார்த்துக்கிற மிச்சத்தை தள்ளணும் தான் எழும்புறான். அவன் எழும்பி ஓடுறான், அவன் வீட்டுக்கு எழும்பி ஓடுறான். ஓடி போய் என்ன சொல்கிறான்? அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரில் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வர வரைக்கும் தான் அவங்க வந்து பேசும்போது டபக்குன்னு காலில் விழுந்தான். ஆண்டவன் மாதிரி நீங்கள் இப்படி பண்ணலாமா, எனக்கு ஒரு விதமாக வந்துட்டீங்களே அப்படி சொல்லிட்டு மோசே அவங்க காலில் தான் விழுந்தான் மொதல். ஆனால் இப்போது ஆண்டவர்கிட்ட இருந்தே சர்டிஃபிகேட் வந்துச்சு, இவங்களை விட்டு வெளியே வந்துடுங்க, இவங்க மோசமானவங்கன்ட்டு. இப்போ ஜனங்கிட்ட இவன் என்ன சொல்கிறான், இந்த துஷ்ட மனுஷர்கள் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ ஆண்டவர் இவன் பக்கத்தில் இருக்கிறாரு, அவங்கள காலி பண்ணுறதுக்காக முடிவு பண்ணிட்டார் ஆண்டவர். அதனால் உடனே இவன் வாயிலே வருது, இந்த துஷ்ட மனுஷர்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனுஷரை சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு. அவன் கூட யாரெல்லாம் சேர்றீங்களோ, அவனுக்கு ஆமாம் சாமின்னு அப்படி போடுறீங்களோ, ஆமாம் உண்மைதான் நீங்கள்லாம் வந்து கேட்க மாட்டீங்க. பின்னால் அந்த ஆமாம் சிஸ்டர் உண்மைதான், அப்படிதான் நடக்குதுன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களும் கூட சேர்த்து வாங்கி போடுவார் ஆண்டவர். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு, ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே கடுங்கோபம் ஆகிடுவார். உடனே என்ன சம்பவிச்சது? தயவுசெய்து அவங்கள விட்டு வெளியே போயிடுங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை பண்ண போகிறாரு. உங்கள் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க குடும்பத்தை விட்டு வெளியே வாங்க அப்படி சொல்கிறார். உடனடியாக என்ன செய்தாங்க? அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்தாங்க. கோராகும் அந்த தாத்தானும் ஆபிரகாமும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. பிள்ளைங்களோட ஆடு மாடு வீடு எல்லாம் வாசலில் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் தூரம் ஓடிட்டாங்க. 32வது வசனத்தில் பூமி வாயை பொளக்குது. பூமி வாயை பொளந்து உயிரோடு அவங்கள விழுங்கிடுச்சு. யாருக்கும் கிடைக்காத ஒரு தண்டனை. உயிரோட பாதாளத்துக்கு போனாங்க. 32லேருந்து பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. பார்த்தீங்களா? பூமி தன் வாயை திறந்து 2 வாட்டி வாயை திறந்திருக்கு பூமி. பொதோ வாட்டி யாருக்காக வாயை திறந்து சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் வாட்டி யாருக்கு வாயை திறந்துச்சு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆபேலுடைய ரத்தத்தை தன் வாயை திறந்து வாங்கி கொண்ட இந்த பூமி நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ மொத இந்த பூமி வாயை திறந்தது ஆபேலுடைய ரத்தத்துக்கு தான். அவன் ரத்தத்துக்காக வாயை திறந்த இந்த பூமி 2வது வாயை திறக்குது இந்த கோராகுடைய குடும்பத்துக்கு. வாயை திறந்து என்ன செய்யுது? இவங்க குடும்பத்தோட உள்ள போய் சேர்ந்துட்டாங்க. சபை கிளியர் ஆயிடுச்சு. அப்போ சபைக்குள்ள இப்படிப்பட்டதான காரியங்களை தெய்வத்துக்கு விரோதமாய் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் இருக்குது அப்படி சொன்னா என்ன பாவம் அப்படி சொன்னாக்கா, நடத்திப்புக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது தான். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னாதான். அதுக்கு தான் பயம் எனக்கு. எங்கள் சென்ட்ரல் பாஸ்டருக்கு விரோதமாக நான் ஒரு நாளும் வாயாசைக்க மாட்டேன். செத்துடுவோம். என்ன பண்ணாலும் சரி,
எவ்வளோ கொடூரமாக நடத்தினாலும் பரவாயில்ல, எவ்வளோ பயங்கரமாக கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சிரிச்சுக்கிட்டே போயிடணும். துக்கம் வந்தால் கூட மனசில் வச்சு குமுறிக்கணும். எவ்வளோ நடந்தாலும் வாயை ஒண்டி தரணும். எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன். ஒரு நாள் கூட நான் வாயை திறந்து எந்த சென்டர் பாஸ்டரையும் கேட்டதில்லை. 6-7 சென்டர் பாஸ்டர் கீழே இருந்திருக்கேன். எதுக்கு என்ன இப்படி பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன், நீங்கள் ஏன் என்ன இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி என்ன நடத்துறீங்க, எனக்கு ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க அப்படி சொல்லி ஒரு நாள் கூட கடவுளுக்கு முன்பாக. ஏன்னா பேய் கூட கேட்டுன்னு இருக்கும். இப்போ பேயும் கேட்டுன்னு இருக்கும். இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில் நடத்திப்பாரங்களுக்கு விரோதமாக வாய் திறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் திறந்தா என்ன நடக்கும், தெரிந்தா என்ன நடக்கும். லாரியை டாப் கியரை போட்டு நேராக சவுத்தில் போய் முட்டுற மாதிரி அது லாரிக்கு தான் சேதம் வரும். அதனால் அவங்க வாய் திறந்து நிறைய பேர் மாட்டிப்பாங்க, தெரியாது. அப்போது தேவன் கொடூரமானவங்களை நடத்திப்பா வச்சுருக்காரா, வச்சுருக்கட்டும். பரிசுத்தவான்களை வச்சுருக்காரா, வச்சுருக்கட்டும். விசுவாசமே இல்லாதவங்களை வச்சுருக்காரா, வச்சுருக்கட்டும். இல்லை முரட்டாட்டம் உள்ளவங்களை வச்சுருக்காரா, வச்சுருக்கட்டும். எப்படிப்பட்டவங்களை வேணால் நடத்திப்பாரா, வச்சுருக்கட்டும். அவங்க கையின் கீழ் தான் நான் இருக்கிறேன். ஆகாரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாளா உனக்கு அந்த சாரால், கொல்லாத ஆவியாவும் எங்க நான் ஓடி போயிடு அப்படி சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார், திரும்பி போய் ஆகாரின் கையின் கீழ் அடங்கிரு அப்படி சொல்றார். யோசிச்சு பாருங்க, தான் நடத்திப்பு. தெய்வம் கூட அதுலேருந்து வெளியே வரல. அது எப்படிப்பட்ட ஆளோ அதை பற்றி கிடையாது. நீ உன்னை சரிப்படுத்திக்கோ, நீ உன்னை பூர்ணப்படுத்து. ஆகாருக்கு 3 காரியம். ஆண்டவர் ஆகாரை விசாரிக்கிறார். ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், அதான் விசாரிக்கிறார். 2வது ஆலோசனை சொல்லி தரார். ஆலோசனை சொல்லி தந்தார். நீ போய் அங்கே இரு, அது ஆலோசனை. 3வது ஆசீர்வதித்து அனுப்புகிறார். உன் வயிற்றில் பிறக்க போகிறதான குழந்தைய பெரிய ஆளாக்குவேன், பேரும் புகழமா வருவான், பிரபுவா மாற்றுவேன், அப்படி மாற்றுவேன், இப்படி மாற்றுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அப்போ ஆகாருக்கு 3 விதமான காரியத்தை சொன்னார். விசாரித்தார், ஆலோசனை சொன்னார், ஆசீர்வதித்தார். இந்த 3 காரியம் அவங்க வாழ்க்கையில் வந்ததுனால அவன் நம்பிக்கையோடு திரும்பி போயிட்டான். அதனால தான் சொல்கிறா, என்னை காண்கிற தேவனை இவ்விடத்தில் நானும் கண்டேன் அல்லவா, என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா அப்படி சொன்னான். அப்போ தெய்வம் பண்ணி சாதாரண, அப்போ நடத்திப்பு அப்படின்றது சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் அடங்கி இருந்த முன்னா ஏற்ற வேளையில் தேவனை நம்மளை உயர்த்துவார். ஆகவே நடத்திப்புக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யும் போது தேவன் கோவப்படுவார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேவன் கோவப்படுவார். தேவன் கோவப்படும் போது எல்லாரும் நம்மளை விட்டு பிரிவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவன் வாசஸ்தலத்தை விட்டு வெளியே வந்துரு, வாசஸ்தலத்தை விட்டு வெளியே வந்துரு. அப்போ வாசஸ்தலத்தை விட்டு வெளியே வரும்போது நன்மை மற்றவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு வரும். நன்மை மற்றவங்க மூலியமாக தான் வரும். நன்மை வரக்கூடியவங்க மற்றவங்க மூலியமாக வரக்கூடிய அந்த நன்மை மற்றவங்க யாரும் நம்மக்கிட்ட இல்லைன்னா எங்களுக்கு நன்மை வரும்? யோசித்து பாருங்கள். நன்மை வராது, உதவி வராது, எந்த ஹெல்ப்பும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நாம் தனியாக விடப்படுவோம். அப்போ எல்லாரும் நம்மளை விட்டு வெளியே போவாங்க. அப்போ எந்த இடத்துலையும் நமக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்காது. இப்போ எல்லாரும் நம்மளை விட்டு வெளியே போகிறதுனால நம்ம தனியாக தெரிவோம். தனியாய் விழுகிறவனுக்கு ஐயோ, அப்படி தானே இருக்குது. தனியாய் விழுகிறவனுக்கு ஐயோ. 2 பேராய் போய் விழுந்தா ஒருத்தனை தூக்கி எடுப்பானா. விழுந்துட்டியா, ஐயோ நான் தூக்குறேன், எழும்பி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தனியாய் விழுந்துட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவனை தூக்க யாருமே இருக்காது. இவங்க தனிமையாக ஆன உடனே கர்த்தர் அவங்கள அடிச்சிட்டார். எழும்ப முடியாத அளவுக்கு அடித்தார். 2வது எத்தனையோ பேர் ஆண்டவர் அடிச்சிருக்கார், எழும்பி வந்திருக்காங்க. மறுபடியும் எழும்ப முடியாத அளவுக்கு அடி வாங்கினவங்க இவங்க தான். நேராக பாதாளத்துக்கே போயிட்டாங்க. நாம் சும்மா சாதாரணமாக எகிப்து அப்படின்னாக்கா, இந்த எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது என்னெல்லாம் நடந்துச்சு அதை தான் பார்க்கணும். எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது என்னெல்லாம் நடந்துச்சு. அப்போ முதலாவது அவங்க வாழ்க்கையில் வந்த பாவம் பிரயாணத்தில் வந்தது எதிர்த்து பேசுனது தான். 14வது அதிகாரத்தில் வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்த்து பேசுகிறாங்க. 14:1-2 வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். நானே படிச்சுக்கிறேன்.
எகிப்திலே நாங்கள் செத்து போயிருந்தால் எங்களுக்கு நலமாயிருக்கும், எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டேன், எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டேன். எதுக்காக இந்த இடத்துல அவர்கள் கூக்குரலிட்டு அழுது புலம்புனாங்க? ஏன்? மேலுள்ள 32 33 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். வேவுக்காரர் அனுப்புகிறாங்க. வேவுக்காரர் அனுப்பி அவங்க தேசத்தெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க, 10 பேர் துர்ச்செய்தி சொல்லிட்டாங்களே. ஐயோ அங்கே ராட்சிதர்கள் இருக்கிறாங்கய்யா, பயங்கரமான ராட்சிதர்கள், தப்பி பழைக்க முடியாது. அவங்க நம்மளை வெட்டிக்கிளி மாறிக்கிறாங்க, மெதிச்சே கொண்டுட்டு வானுங்க. அவங்க ராட்சிதர்கள். அவங்க கண்ணுக்கு வெட்டிக்கிளி, எங்கள் கண்ணுக்கும் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். எங்கள் கண்ணுக்கும் நாங்கள் அப்படி தான் இருந்தோம், சிறு பூச்சி மாதிரி இருந்தோம். அவங்கெல்லாம் அப்படி டாலாக இருக்கிறானுங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள நம்ம யுத்தம் பண்ணி கூட ஜெயிக்க முடியாது. எல்லாருடைய இருதயத்தையும் அவங்க வழிக்கு போக பண்ணிட்டாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஜனங்கள்லாம் கூக்குரலிட்டு அழுது புலம்பி. யோசித்து பாருங்க, நம்ம நம்பிக்கையா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், நம்மளை ஒரு ஆள் வழி நடத்திட்டு வராருன்னு வச்சுங்க. போயிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு நான் போய் சேர வேண்டிய இடத்துலேருந்து ஒரு ஆள் குடுகுன்னு வருது. பார்த்துட்டு ஐயோ நம்ம போய் சேர்ற இடம் இருக்குது, மோசமான இடங்க, ஐயோ அதில் நம்ம தண்ணி கூட குடிக்க முடியாது, அவ்வளோ கலைச்சியாக இருக்காது, அசிங்கம். ஐயோ சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? நான் எவ்வளோ மனசில் கற்பனை கட்டி வந்திருக்கிறேன், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு மனசில் இல்லாத கற்பனையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன். என்னை ஏமாற்றி கூப்பிட்டு வந்தானே இவன் இவ்வளோ தூரத்தில். எடுத்த உடனே யார் மேலே கோபம் வருது பாருங்க? ஆசை மேலே ஆர்வன் மேலேயும் தான் கோபம் வருது. ஏன்னா ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டானே இவ்வளோ தூரத்துக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் அங்கே இருந்ததுனால எதனா கஞ்சை கூழ குடிச்சிட்டு இருந்திருப்போம். இங்கே கூப்பிட்டு வந்து எங்களை சாவடிக்க வந்து செத்து போக வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பண்ணாங்க. பிரியமானவர்களே, இப்படி இவங்க பண்ணதுனால கடவுளுக்கு கோபம் வந்துடுச்சு. வந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. பக்கத்தில் வந்து இவங்க இவ்வளோ முறுமுறுத்த உடனேயும் பாருங்க, எதிர்த்து பேசுறது அப்படின்ட்டு சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் தானே கூப்பிட்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அவர் தானே கொடுப்பேன்னார். அது எவ்வளோ பெரிய பயங்கரமாக இருந்தானா யார் அங்கே இருந்தா நம்மளுக்கு என்ன? கொடுக்க போகிறது அவரு, உள்ளே போக போகிறது நாம. நம்ம ஏன் புலம்பணும்? நம்மளோ சண்டை போட போகிறோமா? இல்லையே, சண்டை போடுறது அவர் தானே. ஆண்டவர் அந்த அந்த கடற்கரையில் நிற்கும் போது அவங்கள சொன்னி, இன்று நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை பாருங்கன்னாரு. அப்போது ஏன் அந்த வார்த்தையை சொன்ன மோசே? இன்று நீங்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்து கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிறார். அப்போனா இவங்க வாயை திறந்து புலம்பிட்டே கிடக்குறாங்க. யாராவது எதனா ஒரு காரியம்னா பாருங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னா கூட நிறுத்த மாட்டாங்க. அவங்களால நிறுத்த முடியாது, செத்துருவாங்க. நிறுத்திட்டா புலம்புறத்தை நிறுத்திட்டாங்கன்னா செத்துருவாங்க. அதனால புலம்பிக்கிட்டே ஒரு கூட்டம் இருக்கும். அதனால தான் மோச சொல்கிறான், வாயை மூடிக்கொண்டு சும்மா இருங்க, வாயை மூடிட்டு சும்மா இருங்க. அப்போ பார் கர்த்தர் உங்களுக்கு எதனா செய்வார். நம்ம வாயை பொழந்துட்டே பேசிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் செய்ய மாட்டார். நான் வாயை முன்னா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் பேச ஆரம்பித்தேன், நீ பேசிட்டு போகணும் அம்முன்னு ஆண்டவர் பேசி முடிகிற வரைக்கும். இந்த கொசு வந்து காய்காய்காய்காய்காய்னு கத்தின்னு காதில் அந்த மாதிரி கத்தின்னு இருப்பாங்க. எதுக்கு வீட்டில் அடி வாங்கி சாப்பிட்றாங்க சில பொம்பளைங்கெல்லாம், ஆம்பளைங்கிட்ட புருஷங்கிட்டலாம். சும்மா நோய் 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 இருந்தால் பொக்குன்னு ஒன்று போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு வரும்போது மறுபடியும் கத்தின்னு தான் கிடக்கும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. வாயை மூடனா, வாயை மூடல அப்படி சொன்னால் நம்ம தான் கத்தி எனர்ஜி போய் மழை கட்சி கீழே விழுந்துருவோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார் வாயை மூடு. இப்போது அந்த இடத்துல இவங்க புலம்புனாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? கோலை நீட்டா. அவங்களே புலம்பு விட்டு வேடிக்கை பார்த்துருக்குற, நீட்டா கோலை பிரிச்சா வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். 11 நாளுக்குள்ளே வந்துட்டாங்க, கொஞ்ச நாளுக்குள்ளே வந்துட்டாங்க. வேவு பார்க்க தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு வந்த உடனே பார்த்தார ஆண்டவர், எனக்கு விரதமாக இவ்வளோ பேசுனாங்களே இவங்க, டென்ஷன் ஆகி 40 வருஷம் இங்கே சுற்றின்னு கிடக்கட்டும். இப்போ போன இடத்துல திரும்பி போகிறாங்க. நீங்கள் அவங்களுடைய இஸ்ரவேல் பிரயாணத்துடைய மேப்பை பாருங்கள். அங்கேருந்து வருவாங்க, இப்படி தருணம் பண்ணுவாங்க, மறுபடியும் இப்படி வருவாங்க, அப்புறம் சுற்றின இடத்துல சுற்றி இருப்பாங்க, மறுபடியும் அங்கேயே ஏற்கனவே இருந்த இடத்துலேயே வருவாங்க, அப்புறம் மறுபடியும் வருவாங்க. எதுக்கு 40 வருஷம் சுற்ற விட்டாரு அவங்கள? ஏன்னா பக்கத்தில் வந்துட்டாங்க, ஊரெல்லாம் போய் பார்த்துட்டாங்க. ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இப்படி துர்ச்செய்தி கேட்டோன்னே நம்ம அங்கே போக முடியாது, நம்ம அங்கே போக முடியாது, நம்ம அங்கே போய் அவங்க வாயில தானே சொன்னாங்க, உன் வாயின்படி உனக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறேன் நான் அப்படி சொல்லி அவங்க வாயின்படி ஒருத்தனையும் அதுக்குள்ளே போக முடியாது. உனக்கு பிறக்கிறதான பிள்ளைங்க போய் சேரட்டும், நீங்கள் யாரும் அங்கே போக தேவையில்ல, அங்கே செத்து போங்க அப்படி சொல்லிட்டார். வனாந்தரத்திலேயே ஆண்டவர் அழிச்சார் இவங்களை.
அதை எங்கே போடுறான் தெரியுமா? யூதாவுடைய புஸ்தகம் 5வது வசனத்திலேயா 6வது வசனத்திலேயா, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து வெளியே கொண்டு வந்து விசுவாசியாதவர்களை வனாந்தரத்தில் அழிச்சார் அப்படி சொல்லியிருக்குது. யூதாவுடைய புஸ்தகம் 5வது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பாருங்க, பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அவங்க என்ன விசுவாசிக்காம போயிட்டாங்க? யார் அவங்க? செத்து போனவங்க. கானானுக்குள்ள நம்ம போக முடியாது, அங்கே ராட்சிதர்கள் இருக்கிறாங்க. அவர் தான் ரட்சித்தார், அவர் தான் வெளியே கொண்டு வந்தார். கானானுக்குள்ளே என்னால் போக முடியாது, ராட்சிதர் இருக்கிறாங்க, இங்கே கொண்டு வந்து விட்டுட்டானே, இங்கே கொண்டு வந்து விட்டுட்டானே, யாரெல்லாம் எதிர்த்து பேசி புலம்புனாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் அடித்தார் அப்படி சொல்லியிருக்கு. அவர் அழித்தார். ஏன்னா அவங்க போய் சேர விடாமல் அங்கே சுற்றி 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 செத்தாங்க. அதன் பிறகு போனாங்க உள்ளே. அதன் பிறகு இவங்க உள்ளே போனாங்க. உள்ளே போனது யாரு? எல்லாமே இந்த சந்ததிக்கு பிறந்ததான பிள்ளைங்க தான் போனாங்க. எகிப்தில் பிறந்து வளர்ந்த 2 பேர் தான். எகிப்தில் பிறந்த 2 பேர் தான், காலேப்பும் யோசுவாவும். அவங்க மட்டும்தான் எகிப்திலேருந்து வந்தவங்க கானானுக்குள்ளே போனாங்க. எகிப்தியா அவங்களுக்கு தெரியும், கானானுக்குள்ளும் தெரியும், இந்த 40 வருஷம் வனாந்தரமும் தெரியும். ஆனால் இந்த வனாந்தரத்தில் பிறந்ததான அத்தனை பேருக்கும் எகிப்தை பற்றி தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுன்னு ஏன் சொன்னார்? எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, இதெல்லாம் உன் பிள்ளைகளுடைய கையில் இருக்கட்டும், நெற்றியில் இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், உன் வீட்டு வாசலில் அடையாளமாக வை அப்படின்னு ஏன் சொன்னார்? இதெல்லாம் இன்னும் அடையாளம். அப்போ யோர்தானில் இருந்து கல் எடுக்கும் போது இன்னும் அடையாளம். இதெல்லாம் அடையாளம் நிறைய இருக்குது. இஸ்ரவேல் பிரயாணங்கள் வரும்போது அடையாளங்கள் நிறைய இருக்குது. இந்த அடையாளங்கள்லாம் எதுக்குன்னா, பின்னால் பிறக்கிறவங்களுக்கு தெரியாது அதை பற்றி. பின்னால் பிறக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ அவங்களுக்கு விவரித்து சொல்லு, இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இப்படியெல்லாம் அற்புதம் செய்தார், மோசேன்னு ஒரு ஆள் இருந்தான், எங்களை காப்பாற்றி கொண்டு வந்தான், அவனால தான் இவ்வளோ தூரம் வந்தோம், இந்த தேசத்துக்கு வரும்போது உங்கள் அப்பாங்கெல்லாம் நம்பலை, அதனால் அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, ஆண்டவர் அவங்களை அடித்தார், அதனால் நீங்கள் பிறந்தீங்க, இப்போ நீங்கள் தான் இந்த கானானுக்குள்ளே வரீங்க, நீங்கள் பயந்து நடங்க, நீங்கள் பயந்து நடங்க, நீங்கள் பயந்து நடங்க அப்படி சொல்லணும். இதுக்கு தான். அப்போ எகிப்திலேருந்து வந்ததான 2 பேர் தான் கானானுக்குள்ளே போனாங்க. ஏன்னா மோசேயும் போகல, மோசேயும் செத்து போயிட்டான், மீரியாமும் செத்துட்டா, ஆரோனும் செத்துட்டான், அவங்களுடைய வம்சமெல்லாம் காலி ஆச்சு. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க மட்டும்தான் என்ன செய்தது? கெஜ்ஜ 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 கெஜ்ஜன்னு கானானுக்குள்ளே போச்சு, வனாந்திரத்தில் காலி பண்ணிட்டார். எதிர்த்து பேசும்போது நம்முடைய ஜீவிதத்தில் நடக்கிறது ஒன்று, யாரும் இல்லாத தனியாக ஆகிடுவோம். உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா? ஒரு சிலர் பேசி 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 தனியாகிட்டாங்க, யாரும் இல்லை, யாரும் இல்லாமல் தனி ஆகிடுவாங்க. 2வது, நான் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர மாட்டோம். நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை அப்படின்னா சேர வேண்டிய எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணால் முன்னால் நிற்கிட்டோம், எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணால் முன்னால் நின்றுட்டோம், பரவாயில்ல. ஆனால் நான் போவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சேனை எனக்கு முன்னால் இருந்தாலும் சரி, என் தேவனால் அது போக முடியும் என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ளே போயிடலாம். ஐயோ இவ்வளோ பெரிய சேனை இருக்குது, இவ்வளோ பெரிய மதில் இருக்குன்னா போக முடியாது, போகவே முடியாது. தயவு செய்து நம்மளை தாழ்த்துவோம். டைம் ஆகிடுச்சு. அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்டை சொல்லித்தரேன். இதோட எதிர்த்து பேசுகிற பாவம் முடியுது. அடுத்த பாயிண்ட் அடுத்த வாரம் வரும். நிறைய இருக்குது, எகிப்தின் பாவங்கள் அப்படி சொன்னால் நிறைய இருக்குது. அந்த காரியமெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆகவே உன்னை அடிமைதான வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்கிறார். அப்போது இந்த அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த காரியம் எனக்குள்ளே கிரிகை செய்துகிட்டே இருக்கும். இந்த காரியம் கிரிகை செய்கிறபடினால் நான் என்ன செய்யணும்? இந்த காரியத்தை விட்டு வெளியே வரணும். இந்த காரியத்தை விட்டு நான் வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் தப்புவேன், வெளியே வந்தால் தான் தப்புவேன். அப்போ நானாக வர முடியாது, நானாக வர முடியாது. நம்மளை சுபாவத்தை மாற்றிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி சுபாவத்தை மாற்ற முடியாது. அப்போ யார் தான் நம்மளை மாற்றணும்? கர்த்தர் தான் நம்மளை புறப்பட பண்ணணும். அப்போ கர்த்தர் தாங்க நம்மளை மாற்றணும். கர்த்தர் நம்மளை மாற்றலை அப்படின்னா நம்மளால் மாற்றிக்கவே முடியாது, சாவர வரைக்கும் மாற்ற முடியாது. நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட்டேன், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்களா? ஏற்றுக்கிட்டேன்.
ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? எடுத்தேன். அபிஷேகம் பெற்றீங்களா? பெற்றேன். ஆனால் என்னங்க நீங்கள் எல்லாம் பெற்றுட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? அப்படியா? நான் ஒன்றும் அப்படி நடக்கலையே, நான் கரெக்டாக தான் நடக்கிறேன். என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் கேவலமாக நடந்துக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் கரெக்டாக தான் இருக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போது சுபாவத்தை என்ன செய்யுது? ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, பரிசுத்த ஆவி பெற்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு ஒரு வழி. உள்ளே வந்துட்டோம். இதெல்லாம் ஒரு கோட்பாடு. பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஆகல, பழைய மனுஷனை கலைந்து போடல. இன்னும் கலைந்து போடல. நாம் அதெல்லாம் கலைந்து போட்டு அந்த காலத்திலிருந்து வெளியே வந்து கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. அப்போ கிறிஸ்துவை தரிக்கணுமே. அப்போ இன்னும் கிறிஸ்துவை நான் மாட்டலை. இன்னும் நானாவே தான் இருக்கிறேன். 40 வருஷம் இந்த ஜனங்க வனாந்திரத்திலே சுற்றி வந்தாங்களாம். அவங்களாவே தான் இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைய மாறவே இல்லை. அவங்கள ஆண்டவர் அடித்து உடைச்சி சிறுமைப்படுத்தி என்னென்னமோ பண்ணி பார்த்தார். அப்போ கூட நான் தான் அப்படி சொல்லி நிற்பாங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை மட்டும் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 40 வருஷமா இவங்க யாருன்னு அவங்களே பார்த்துக்கிறதுக்காக ஆண்டவர் அலைய வச்சார். 40 வருஷமா அலைய வச்சார். இந்த 40 வருஷம் அலைஞ்ச பேர் கூட இவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியல. தெரியாமையே செத்துட்டாங்க. அதான் பாவம். இந்த 40 வருஷமாய் உன் இருதயத்தில் இருக்கிறத நீ அறியும்படி, நீ யாருன்னு நீ உணரும்படி நான் 40 வருஷம் உன்னை சிறுமைப்படுத்தினேன், மட்டுப்படுத்தினேன், கேவலப்படுத்தினேன், என்னென்னமோ பண்ணேன். ஆனால் நீ யாருன்னு உணரவே இல்லையே. யாருன்னு உணரவே இல்லையே. பரிசுத்தவான் சோத்திரம் குத்துறவனே அப்படின்றாங்க. எங்கேருந்து வருது தெரியாது. அப்போ உன்னை யாரா மாறல? உன்னை கிறிஸ்துவை தரித்து கொள்ளல. ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்ன மாறுது, பயங்கரமாக கோபம் வருது. உன்னை யாரை தரித்து கொள்ள? கிறிஸ்துவை தரித்து கொள்ள. அவர் அடித்தாங்க, மூஞ்ச காட்டிகிட்டே இருந்தார். காரி துப்பிட்டே இருந்தாங்க. உமிழ் நீருக்கு தன் முகத்தை அவர் மறைக்கவே இல்லை. துப்புங்க காட்டியிருந்தார். அப்போ உங்களை யாராவது ரோட்டில் போகும்போது காரி அப்படின்னு துப்பிட்டாங்கன்னா வீட்டில் போய் சாப்பிட்டோம் நாக்கில் குஷ்டரோகம் முடிக்கணும், கேன்சர் வியாதி நாக்கில் வரட்டும், என்ன துப்பிட்டான்னு நம்ம ஜெபம் உட்காந்துருப்போம். அப்போ நம்ம இன்னும் என்ன செய்யலை? கிறிஸ்துவை தரித்து கொள்ளலை. அப்போ எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தானா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே 40 வருஷமா போராடுறாள் ஆண்டவர். நீ யாரு? நான் தான். அவங்க வாயில தேவனுடைய ஜனங்கள்னு சொல்லவே இல்லை, சொல்ல வரவே இல்லை. ஆண்டவர் பார்த்தார், நீயே தானா, போய் சேர்ந்துரு. அப்போ சேர்க்க வச்சுட்டார். இப்போ நம்ம இருந்து அப்படியே செத்து போய் என்ன பிரயோஜனம்? செத்த பேர் இன்பராம் ஏட்டிலே நம்மளும் அங்கே போகிற மாதிரி இங்கே ஏட்டிலேன்னு பாடுவாங்க. எந்த ஏட்டிலையும் கிடையாது, உன் பேர் புக்கிலையும் கிடையாதுன்னு வர ஆண்டவர். சுபாவத்தை மாற்றி ஆகணும். சுபாவத்தை மாற்றலைன்னா இன்பராமல்லே ஏட்டிலும் கிடையாது. கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். நானும் இந்த நேரத்தில் வந்தார் ஆண்டவர், நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கும் நிறைய சுபாவம் இருக்குது. மகாபரிசுத்தவான நாவல எனக்கும் சுபாவம் இருக்கு. பயங்கரமாக கோபம் வரும், அது வரும், இது வரும். இயேசுவை நானும் தரித்து கொண்டாதான் அங்கே போய் சேர முடியும். இல்லைன்னா நானும் வனாந்தரத்தில் சாவிடா. எத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்தேனே, என்னை தரித்து கொள்ளாமல் நீ ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? சாவிடா அப்படின்னு வர ஆண்டவர். நானும் சாக வேண்டியதான். இவ்வளோ சொல்கிறேன், இவர் வண்டி போயிட்டு வர பரலோகத்தில் போக மாட்டேன். என்னும் கூட தான் சுபாவம் மாறினா தான் போவேன். சுபாவத்தை தரித்து கொள்ளாமல் நான் லபாக்னு வரட்டு தாக்குற மாதிரி கத்தி உங்களுக்கு உபதேசம் பண்ணார். அதனால தான் பவுல் சொல்கிறான், நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அவன் சொல்லவே இல்லை. கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்துவோட என்னை கொண்டு போய் சேர்க்கணும். இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு, அவரோட கூட என்னை சேர்த்து ஆணி அடிக்கணும். அப்போ அவர் பாடியும் என் பாடியும் ஒன்றாகும். கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்படும் போது அவரை நான் தரித்து கொள்வேன். அப்போ யாருன்னா அடிச்சா கூட சரி பரவாயில்ல போங்க, சந்தோஷமாக போங்க, அடிச்சிட்டிங்க, உங்களுக்கு என்ன அடிச்சா சந்தோஷமாக போங்க,
காரி துப்புனாங்க. பரவாயில்ல, அவங்க துப்புனவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? அப்புறம் போய் யோசிப்பாங்க, என்ன துப்புனா சந்தோஷமா இருக்கான்னு கேட்கலாம் நம்மளே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வருமா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுவோமா? சத்தியம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும். வெளியே போனோன்னு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வரட்டும் பாருங்க, இதுவா அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்போ கேட்கும்போது ஆண்டவரையும் மாறணும் நான் மாறணும் ஆண்டவரன்னு. நீங்கள் வெளியே அப்படி போங்க, வாசலுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஆள் ஒருத்தர் அப்படி வரட்டும் சைடில், அப்பயும் மூஞ்சி மாறலன்னா வேற மாற்றி வச்சுக்க, உடனடியாக சேஞ்ச் ஆகும். காரணம், இன்னும் நம்ம சுபாவத்தை மாற்றலை, தரிக்க வேண்டியதை தரித்து கொள்ள. ஆகவே நாம் விசுவாசிகளாக இருந்தபோது, இந்த 11வது ரோமர் 11வது அதிகாரத்தில் நாம் விசுவாசிகளாக இருந்தபோது, 13வது அதிகாரமா 11வது வசனம் படிங்க. ரட்சிப்பு நமக்கு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது அதிக சமீபமாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. 13-11 நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு. அதிகாரம் சொல்லுமா? ரோமர் 13:11. நாம் விசுவாசிகளாய் இருந்தபோது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. நாம் விசுவாசிகளா இருந்தபோது அப்பதான் விசுவாசிகள் ஆன. அப்ப என்னன்னு நினைச்சோம்? இயேசு வரப்போறார், ரட்சிப்பு சமீபம். ஆனா காலங்காலமா ஆயிப்போச்சு, வருஷ கணக்கு ஆயிப்போச்சு. வருஷ கணக்கு ஆன போது இப்போ ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் களியாட்டம், அது இது வேசித்தனம், அது இது அந்த காலத்தின் கிரிகைகள் இன்னும் நம்மளை விட்டு நிறைய சுபாவம் போல அந்த காலத்தின் கிரிகைகள்லாம் அதில் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் அந்த 4-5 அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதனால் அந்த காலத்தின் கிரிகையெல்லாம் தள்ளிவிட்டு பழையவைகள் ஒழிந்து போய் புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தர் வர நேரத்தில் இன்னும் நம்ம அந்த காலத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளியே வா அப்படி சொல்கிறாங்க அப்போஸ்தலர். அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு நீ தெரியலமே. ஒரு சின்ன திட்டம்னா வயசானவங்க கூட தாங்க முடியலையே. வயசாகி போய்க்கு சாவ போகுது, இன்னைக்கோ நாளைக்கோ, இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ தெரியாது, இந்த மாதமோ அடுத்த மாதமோ கூட தெரியாது. பயங்கரமாக ஆவியில் தடப்படாக நிரம்பினா கூட, சின்ன வார்த்தை சொன்னால் கூட மோட்டு மேலே போகுது மூஞ்சி. எந்த கிறிஸ்துவை நீங்கள் தரிச்சு எங்கே போய் காணானுக்குள்ள சேருவீங்க? பாதி வயலில் செத்துருவீங்க. மனம் திரும்ப வழி பிரயாணத்திலே செத்து போடும் நம்ம. அதனால் ஆண்டவரே, என் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தயவு செய்து எனக்கு காட்டுங்க. நான் எத்தனையோ விஷயத்தில் முறுமுறுக்கிறேன், எத்தனையோ விஷயத்தில் எதிர்த்து பேசுகிறேன். சத்தியம் சொல்லும் போது கோபம் வருது. என்னை மாற்றுங்க. இந்த பாவத்தில் நான் விழுந்து கெட்டு போயிடக்கூடாது. கண்களை மூடும். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த வனாந்தர பாதையிலே இன்பொரு இந்த வனாந்தர பாதையிலே இன்னல்கள் பலவா சுண்டிட்டு விலையில் இன்பொரும் மொழியா என்னையும் பெற்றியே இன்பக்கரம் கொண்டு நடத்தினே. இன்பொரும் மொழியா என்னையும் பெற்றியே இன்பக்கரம் கொண்டு நடத்தினே. இந்த வனாந்தர பாதையிலே இன்னல்கள் பலவா சுண்டிட்ட வேளையில் இந்த வனாந்தர பாதையிலே இன்னல்கள் பலவா சுண்டிட்ட வேளையில் இன்பொரும் மொழியா என்னையும் பெற்றியே இன்பக்கரம் கொண்டு நடத்தினே. 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 சோத்திரம் 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 சோத்திரம்.
கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபையா இதுவரையிலும் பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா எகிப்தின் வல்லமையிலிருந்து நம்மை தப்புவிக்க முடியாய், பாவத்திலிருந்து நம்மை தப்புவிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கணமும் துதியும் மகிமை அவருக்கே கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரையும் சீக்கிரமான பிதாவே ஆசீர்வதிக்கப்படுதான் இந்த மாலை வேலைக்கு